ஒரு மாதத்திற்கு பிறகு மீண்டும் ஆயிரத்தில் ஒருவன் புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்தை வெளியிட்டு வருவார்கள். அதற்காக அனைத்து ரசிகர்களும் ஸ்ரீராம்பரம் சௌல்ருப்பா எல்லாரும் இணைந்து 3 ஏரியாவும் இணைந்து புரட்சி தலைவருக்கு மீண்டும் நாங்கள் சாதக சிங்கத்தை போல் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் நாங்க தலைவர் போல நீங்களும் காஞ்சி தலைவரின் தொண்டர்கள் தான். காஞ்சி தலைவர் இந்த படத்திற்கு அனைவரும் வந்து புரட்சி தலைவரின் தொண்டருக்கு அவர் குத்துகிற சக்தி புரட்சி தலைவர் தலைவர் எம்ஜிஆருக்கு அனதின் தலைவர் எம்ஜிஆருக்கு உலகத்தின் முதல்வர் தலைவர் எம்ஜிஆருக்கு ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. தேனூரும் பாவை பூமேடை தேவை. தேனூரும் பாவை பூமேடை நானாக அள்ளவா நானாக அள்ளவா தீராத ராகம் பாடாத ராகம் தீராத ராகம் பாடாத ராகம் நாளெல்லாம் சொல்லவா நாளெல்லாம் சொல்லவா உள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை அள்ளுவதே திறமை அத்தனையும் புதுமை. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தெலுங்கு நடிகர் ராஜேந்திர பிரசாத். 2 நாளுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதுல பழைய நடிகர் காந்தாராவ் சார் அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல பேசும்போது நான் சும்மா அப்படி ஜாலியா பேசும்போது தமிழ் சினிமா கடவுள், என்னுடைய ஒப்பீனியன்ல தமிழ் சினிமா கடவுள் எம்ஜிஆர் சார் பத்தி சும்மா ஜாலியா பேசும்போது ஒரு வார்த்தை மிஸ் ஆயிட்டு வந்துடுச்சு. அது இப்போ யார் பண்ணாங்கன்னு தெரியாது, வேணும்னு பெருசு பண்ணி விட்டாங்க. அது நான் ஒன்னும் அந்த மாதிரி அவர் பேசுவேன். நான் எவ்வளவு தைரியம் எனக்கு. மദ്രാஸ் பிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கும்போது அவர் தான் சிஎம். அவர் நாங்க எல்லாம் ஆக்டிங் எப்படி கத்துக்கிறோம்னு பார்த்தவர். அவரு சொல்ற அளவுக்கு நான் இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி மிஸ் ஆகி வந்த ஒரு பேச்சுல நீங்க யாராவது ஃபீல் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி இனி வாழ்க்கையில எப்பவுமே அந்த மாதிரி நான் பேச மாட்டேன். இது நான் உங்களுக்கு உறுதியா சொல்றது. இந்த தப்பு இந்த வாட்டி மன்னிச்சுக்குங்க. இதோட இது விட்டுருங்க. உங்கள் ராஜேந்திர பிரசாத். லஞ்சத்தை ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லித்தான் நான் இந்த பதவிக்கே வந்திருக்கேன்.
ஆண்டவனே மனுஷனா பிறந்து தேர்தல்ல நின்று ஜெயிச்சா லஞ்சம் வாங்காம இருக்க முடியாது. பிறக்கும் போதே குழந்தை கூட கைய மூடிக்கிட்டே பிறக்கு. ஏன் தெரியுமா? பூர்வ ஜென்மத்திலேயே லஞ்சம் வாங்கி இருக்கு. அது லஞ்ச கை. காரணம் அது இல்ல, யார்கிட்ட எதையும் வாங்க கூடாதுங்கிறதுக்காக தான் கையை மூடிக்கிட்டே பிறக்குது. ஆனா உங்களை போல பாவிகளால் சமுதாயம் கெட்டு போனதால்தான் கண்டதுக்கெல்லாம் கையெந்த ஆரம்பிக்குது. தேர்தல் நேரத்துல ஓட்டு வாங்குறதுக்காக லட்சக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுக்கிறது சகஜம்தான். ஆனா அதையெல்லாம் நிறைவேற்றணும்னு துடிச்சா முதலுக்கே மோசம் வந்துடும். எனக்குள்ள முதல் என்னன்னு தெரியுமா? மக்களுடைய அன்பும் என்னுடைய நாணயம் தான். அதுக்கு என்னைக்குமே மோசம் வராது. சார் வாங்க. அவரு அவங்கள்ட்ட கொடுங்க. பண்ணாங்க காத்து இதாகுதா? வீடியோ போட்டுட்டேன். எனக்கு என்ன இது மாத்திரம் காட்டு, என்ன கவர் பண்ணுங்க. அவங்களே டைரக்டா கொடுக்குறது. வாங்க இந்த பக்கம். நிக்கிறீங்க. அதில் கொடுங்க. நினைத்ததை நடத்தி முடிப்பவன் நான் நான் நினைத்ததை நடத்தி முடிப்பவன் நான் நான் சொல்லடி தங்கம் பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் சொன்னார்கள் அது